அத்தியாயம் 103. டைபீரியஸின் வியப்பும் பிரமிப்பும். போன அத்தியாயத்துல இளஞ்செழியன் இந்திரவிழா மாளிகை மேல இருந்து காவிரியில குதிக்கிறதையும், காவிரியில இருந்து சடலத்தை தேடி கண்டுபிடிச்சு அத தன்னோட அறைக்கு டைபீரியஸ் கொண்டு வரதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து தன்னோட மனச கல்லா மாத்திக்கிட்டு சடலத்துக்கு முன்னாடி நின்னா ராணி. காவிரியில இருந்த பெரிய மீன்கள் உடலை அங்கங்க கடிச்சு வச்சிருந்ததால அறையில இருந்த பந்தங்களோட வெளிச்சத்துல அந்த சடலம் ரொம்ப கோரமா தெரிஞ்சது. அந்த சடலத்தை ஒரு தடவை கண்ணாலேயே ஆராய்ஞ்சு பார்த்த ராணி அத வெறிச்சு பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தா. கவசத்தை கழட்ட ராணியோட உத்தரவா வாங்கின டைபீரியஸ், ராணி தன்னோட உணர்ச்சிகள் எல்லாம் மறுத்து போன மாதிரி நடந்துக்க காரணம் என்னன்னு புரியாம திணறினா. குடிகாரனும் சரியான நடத்தை இல்லாதவனுமான அந்த யவன மரக்கல தலைவன் மேல ராணிக்கு அன்போ பாசமோ ஏற்பட வாய்ப்பே இல்லைன்றத பூரணமா நம்பினான் டைபீரியஸ். ஆனா மரக்கல தலைவனோட அழைப்புக்கு இணங்கி ராணி அந்த குடிகாரர் மாளிகைக்கு போனதும், மது அருந்தி இருந்த அந்த குடிகாரனை இந்திரவிழா மாளிகைக்கே கூட்டிட்டு வந்ததும் பெரிய புதிரா இருந்தது டைபீரியஸுக்கு. இவ்ளோ குழப்பங்களுக்கும் காரணமான அந்த மரக்கல தலைவனோட முகத்தை பார்க்கணுன்ற ஆசையில கவசத்தை அகற்றுங்கள்னு உத்தரவு போட்டான் டைபீரியஸ். அவன் என்னதான் வேகமா கட்டளை போட்டாலும் அதை நிறைவேற்றுறது வீரர்களுக்கு அவ்வளோ சுலபமா இல்ல. சடலம் சில மணி நேரம் தண்ணிலேயே இருந்ததால அது லேசா உப்பி இருந்தது. அதனால கவசமும் கழுத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தது. அதனால முகக்கவசத்தை கழட்ட வீரர்களுக்கு கொஞ்சம் நேரமாச்சு. அவ்வளோ சிரமப்பட்டு கவசத்தை எடுத்ததுக்கு அப்புறமும் அதை கழட்டினதுக்கான பலன் டைபீரியஸ்க்கு கிடைக்கல. சடலத்தோட உடலை விட முகம் ரொம்ப கொடூரமா இருந்தது. அந்த முகம் பல கத்தி குத்துகளால சின்னாபின்னப்படுத்தப்பட்டு இருந்தது. அந்த முகத்தை கொஞ்ச நேரம் கூர்ந்து பார்த்த டைபீரியஸ் வீரர்கள் கையில இருந்த முகக்கவசத்தை தன்னோட கையில வாங்கி அத பந்தத்தோட வெளிச்சத்துக்கு பக்கத்துல வச்சு பரிசோதிச்சான். அத பார்க்க பார்க்க அவன் முகத்துல பயங்கரமான கோபம் படர ஆரம்பிச்சது. அவன் அப்படி திடீர்னு கோவப்படுறத பார்த்து அதுக்கான காரணம் புரியாம முழிச்சாங்க வீரர்கள். ஆனா ராணிக்கு மட்டும் காரணம் தெளிவா தெரிஞ்சது. சடலத்தை பார்த்த முதல் பார்வையிலேயே அது இளஞ்செழியனோடது இல்லன்றத புரிஞ்சுக்கிட்டா ராணி. அதனால கவசத்தை கழட்டினதுக்கு அப்புறம் டைபீரியஸ்க்கு ஏற்பட்ட கோவத்தை சகஜமாவே எடுத்துக்கிட்டா ராணி. அந்த சகஜ பாவத்தை உடைக்கவும் ராணி மூலமா உண்மைய தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ண டைபீரியஸ், ராணி முகத்தை கவனித்தீர்களான்னு கேட்டான். ராணி ஒரு தெளிவுக்கு வந்தாலும் அத வெளியில காட்டிக்காம பழையபடி சடலத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே கவனித்தேன்னு சொன்னான். முகம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது ராணின்னு சொன்னான் டைபீரியஸ். அப்படித்தான் தெரிகிறதுன்னு ரொம்ப சாதாரணமா சொன்னா ராணி. இது தற்கொலை அல்லன்னு திடமா சொன்னான் டைபீரியஸ். அத கேட்டு ஏதோ சந்தேகம் கேட்கிற தோரணையில தன்னோட கண்களை டைபீரியஸ நோக்கி உயர்த்தினா ராணி. அவளோட பார்வையில இருந்த கேள்விய புரிஞ்சுகிட்ட டைபீரியஸ் அதுக்கு பதில் சொல்ல தொடங்கி, ஆம் ராணி, இது தற்கொலை அல்ல, தண்ணீரில் விழுந்து மாண்டவனின் பிணமும் அல்லன்னு சொன்னான். அப்படியான்னு வியப்பா கேட்டா ராணி. ஆம் ராணி, தண்ணீரில் விழுந்தவன் தப்பிவிட்டான். தான் தப்பியதை மறைப்பதற்காக இந்த பிணத்தின் முகத்திற்கு தன் முகமூடி கவசத்தை மாட்டியிருக்கிறான். இறந்தவன் யார் என்று தெரியாதிருப்பதற்காக முகத்தையும் சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறான்னு சொன்னான் டைபீரியஸ். இதையெல்லாம் யார் சொன்னது உனக்குன்னு கேட்டா ராணி. டைபீரியஸ் ராணியோட கண்களை நேருக்கு நேர் பார்த்து, முகமே முதலில் சொல்லிவிட்டது ராணி. தற்கொலை செய்து கொள்பவனோ அல்லது குடித்து மதிமயங்கி நீரில் விழுபவனோ விழுந்த பின் கவசத்தை கழற்றி முகத்தை கத்தியால் ரணகாயப்படுத்திக் கொள்வது மனித வரலாற்றில் காணாத விந்தை. தவிர வேறு அத்தாட்சி வேண்டுமென்றால் இதோ பாருங்கள்னு சொல்லி தன்னோட கையில இருந்த முகக்கவசத்தை ராணிய நோக்கி நீட்டினா. கவசத்தை கையில வாங்காமலே அதை பார்த்த ராணி, இதில் என்ன அத்தாட்சி இருக்கிறதுன்னு எதுவும் புரியாத மாதிரி கேட்டா. பதிலுக்கு டைபீரியஸ் ராணி பக்கத்துல வந்து பக்கத்துல இருந்த வீரனை பந்தத்தை நல்லா சாய்க்கும்படி சொல்லிட்டு கவசத்தோட அடிபாகத்தை சுட்டி காட்டி, நன்றாக உற்று பாருங்கள் ராணி, இந்த கவசம் சிறியது, இந்த சடலத்தின் தலை பெரியது. தலையில் இதை மாட்ட பெரும் இரும்பு சலாகை ஒன்றால் இந்த கவசத்தின் அடிவிளிம்பு தட்டப்பட்டிருக்கிறது. சலாகைப்பட்ட இடங்களில் கீறல்கள் இன்னும் இருக்கின்றன, பாருங்கள். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமான்னு உக்கிரமா கேட்டான். என்ன அர்த்தம்னு கேட்டா ராணி. இந்த மரக்கலத் தலைவன் இந்த ஊரை நன்றாக அறிந்திருக்கிறான். ஆயுதங்களையும் கவசங்களையும் செய்யும் இரும்பு கொல்லர்களும் இவனுக்கு தெரியும். இந்த புகார் இவனுக்கு புதிதல்லன்னு சொன்னான் டைபீரியஸ். இருக்கலாம், வந்து பல நாட்கள் ஆகின்றனவே, அதற்குள் யாரையாவது சிநேகம் பிடித்திருக்கலாம்னு சொன்னா ராணி.
இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் இன்னொரு சந்தேகம் ராணின்னு கேட்டான் டைபீரியஸ். டைபீரியஸ் தன்னை சந்தேகமா பாக்குறத கவனிச்ச ராணி அவனை தைரியமா பார்த்து, என்ன சந்தேகம் டைபீரியஸ்ன்னு கேட்டா. உங்கள் அறையில் மரக்கலத் தலைவன் அதிகமாக குடித்திருந்தான் அல்லவான்னு கேட்டான் டைபீரியஸ். ஆம்னு சொன்னா ராணி. நிச்சயமாக குடித்திருந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மட்டும் என்ன, அறை காவலருக்கு கூடத்தான் தெரியும். காவலரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் தானே மதுவை ஊற்றிக் கொடுத்தேன். எந்த மது? நம் நாட்டு மதுவில் அதிக போதை உண்டாக்கக்கூடியது. எவ்வளவு கொடுத்தீர்கள்னு கேட்டான் டைபீரியஸ். மது அருந்தி பழகியவனே 2வது கிண்ணத்தில் மயங்கி விழுவான். இவனுக்கு 4 கிண்ணங்கள் கொடுத்தேன்னு சொல்லிட்டு தன்னோட பேச்ச நிறுத்தினா ராணி. டைபீரியஸ் கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்சான். திரும்ப ராணி பக்கமா சரேல்னு திரும்பி, 4 கிண்ணங்கள் குடித்தும் ஒருவன் மயங்கி தரையில் சாயாதது பெரும் விந்தை. அதைவிட பெரும் விந்தை அவன் ஆற்றில் விழுந்தும் சாகாதது. இந்த விந்தைக்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்னு கேட்டான். எனக்கு புரியவில்லைன்னு சொன்னா ராணி. புரியவில்லைன்னு சந்தேகமா கேட்டான் டைபீரியஸ். இல்லைன்னு திட்டமா சொன்னா ராணி. இதில் புரியாதது ஏதும் இல்லை ராணி. அவன் மதுவை அருந்தவில்லை. அருந்துவது போல் பாசாங்கு செய்திருக்கிறான். ஆனால் மதுவை கொடுத்திருக்கும் தங்களுக்கு அது எப்படி தெரியாமல் போயிற்றுன்னு கேட்டு சந்தேகமா ராணிய பார்த்தான் டைபீரியஸ். ராணி எந்த உணர்ச்சியையும் தன்னோட முகத்துல காட்டாம, டைபீரியஸ், உன் ஆராய்ச்சி அத்தனை சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் கிண்ணத்தின் பின் கிண்ணமாக மதுவை அவன் உறிஞ்சுவதை நானே பார்த்தேன். ராணி எந்த உணர்ச்சியையும் தன்னோட முகத்துல காட்டாம, டைபீரியஸ், உன் ஆராய்ச்சி அத்தனை சரியல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் கிண்ணத்தின் பின் கிண்ணமாக மதுவை அவன் உறிஞ்சுவதை நானே பார்த்தேன்னு சொன்னான். ராணி, என்னை பூரணமாக நீங்கள் நம்புகிறீர்களான்னு கேட்டான் டைபீரியஸ். கண்டிப்பாய் நம்புகிறேன்னு சொன்னா ராணி. இந்த நாட்டில் யவன அரசை நிறுவுவதை தவிர வேறு எண்ணம் எனக்கு இல்லைன்னு சொன்னான் டைபீரியஸ். அது உன் ராஜபக்தியை விளக்குகிறதுன்னு சொன்னா ராணி. ஊழியருக்கு ராஜபக்தி இருந்தால் மட்டும் போதாது ராணி. ராஜாக்களுக்கும் ஊழியர்களிடம் நம்பிக்கை வேண்டும். ஊழியர்களின் பக்தியோ அரசர்களின் நம்பிக்கையோ பாதிக்கப்படும் போது பெரும் அரசுகளை நிறுவ முடிவதில்லை. அந்த ஒற்றுமையின்றி எதிரிகள் வீழ்த்தப்படுவதும் இல்லைன்னு சொன்ன டைபீரியஸ் வீரர்களை கூப்பிட்டு ராணி அவளோட அறைக்கு கூட்டிட்டு போக சொல்லி கட்டளை போட்டான். வீரர்கள் பின்தொடர தன்னோட அறைய நோக்கி நடந்த ராணி டைபீரியஸோட சொற்களை நினைச்சு பார்த்து பெருமூச்சு விட்டா. யவன அரச புகார்ல ஸ்தாபிக்க தான் இடைஞ்சலா இருக்கிறதையும் தான் எதிரிக்கு உதவுறதையும் வலியுறுத்ததான் டைபீரியஸ் அந்த வார்த்தைகளை சொன்னான்றது ராணிக்கு நல்லா புரிஞ்சுது. இளஞ்செழியன் மேல தனக்கு இருந்த காதலுக்காக சொந்த நாட்டுக்கே துரோகம் செய்யறது சரிதானான்னு யோசிச்சா ராணி. சரிதான்னு ஒரு சமயம் தோணுச்சு, சரி இல்லன்னு இன்னொரு சமயம் தோணுச்சு. ஒரு தமிழகத்து வீரனோட உதவியால தான் தமிழ்நாட்டுல முடிசூட முடியும்னு யவன குருமார்கள் சொன்னதை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தன்னோட நடத்தை நியாயமானதுதான்னு தனக்குள்ளேயே சமாதானம் சொல்லிக்கிட்டா ராணி. இப்படி பல எண்ணங்களோட தன்னோட அறைய அடைஞ்ச ராணியோட மனசுல பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சுது. சடலத்தை பார்த்தவுடனேயே அது அவருடையதல்லவென்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் தான் திடப்பட்டேன். அறைக்கு போகும் வரையில் மனம் வறண்டு கிடந்தது. அங்கு சென்று உடலை பார்த்ததும் நம்பிக்கை சுரந்து விட்டது. அவர் குடித்தது போல் நடித்ததற்கும் கூவியதற்கும் காரணம் எனக்கு புரிந்தது. புரிவானேன். கதவை மூடிய பின்பு அவரே சொன்னாரே காவலரை ஏமாற்றவென்று. ஆனால் டைபீரியஸை ஏன் மாளிகைக்கு அழைத்தார்? எதற்காக அபாயமான காவிரி நீரில் விழுந்தார்? விழுந்தவர் எப்படி தப்பினார்னு பல சந்தேகங்களை நினைச்சு குழம்பினா ராணி. ராணி மாதிரியே டைபீரியஸோட மனசுலயும் பல சந்தேகங்கள் எழத் தொடங்கிச்சு. யார் இந்த மரக்கலத் தலைவன்? குடித்து நாடகம் ஆடியிருக்கலாம். ஆனால் காவிரி நீரில் குதித்தது நாடகம் அல்ல. அந்த சுழல்களில் தப்பியவன் சாதாரண மனிதன் அல்ல. எந்த யவனனும் இந்த வேலையை செய்ய முடியாது. இத்தகைய அலுவலை செய்து பிழைத்த அசகாய சூரன் ஒன்று பரதவனாய் இருக்க வேண்டும், அல்லது அவர்களைப் போல் நீந்தி பழக்கமுள்ள தமிழனாய் இருக்க வேண்டும். தமிழனாகவோ பரதவனாகவோ இருந்தால் யவன நாட்டுக்கு எப்படி போனான்? போனால் இளவரசர் நட்பை எப்படி பெற்றான்? அலீமா எப்படி அவனுக்கு நேசமானாள்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த டைபீரியஸோட முகம் திடீர்னு தெளிவாகி, ஆமாம், அலீமா இருக்கிறாளே, அவளை சித்திரவதை செய்தாவது உண்மையை வரவழைக்கிறேன். எப்படியும் என் கட்டளையின்றி மரக்கலங்கள் நகர முடியாது. நகர்ந்தால் எரிப்பந்தங்களை மாளிகை மீதுள்ள பெரும் தூண்களிலிருந்து எந்திரங்களை கொண்டு விசிறி மரக்கலங்களை அழித்துவிட உத்தரவிட்டிருக்கிறேன். காலையில் அலீமாவை வரவழைக்கிறேன்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்ட டைபீரியஸ்
சடலத்தை எடுத்து கடல்ல எரிய உத்தரவு போட்டுட்டு உணவருந்திட்டு நிம்மதியா தூங்கினான். அடுத்த நாள் காலையில டைபீரியஸுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியையும் குலைக்கிற மாதிரியான ஒரு செய்தியோட ஒரு வீரன் வேகமா டைபீரியஸோட அறைக்குள்ள ஓடி வந்தான். அவனை பார்த்து என்ன விஷயம்னு கத்தினான் டைபீரியஸ். மரக்கலங்களை காணவில்லைன்னு பயந்துகிட்டே சொன்னான் வீரன். என்னன்னு அதிர்ச்சியா மஞ்சத்துல இருந்து எழுந்தான் டைபீரியஸ். ஆம், மறைந்து விட்டனன்னு சொன்னா வீரன். ஏன் சுழற்பந்தங்களை வீசி அவற்றை அழிக்கவில்லைன்னு கேட்டான் டைபீரியஸ். அவை நகர்ந்ததே தூண்களை காத்து நின்றவர்களுக்கு தெரியவில்லைன்னு சொன்னா வீரன். எப்படி தெரியாமல் போகும்னு கேட்டான் டைபீரியஸ். இந்திர விழா மாளிகை மீதுள்ள தூண்களின் காவலர்களே வந்திருக்கிறார்கள்னு சொன்னான் வீரன். கூப்பிட அவர்களைன்னு சொன்னான் டைபீரியஸ். அவங்கள பார்த்து டைபீரியஸ்க்கு உக்கிரமான கோபம் வந்தது. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு இருந்த இடத்திலேயே ஸ்தம்பிச்சு போய் நின்னான் டைபீரியஸ். வீரர்கள் சொன்ன விஷயம் என்ன, அடுத்து நடக்க போறது என்னன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.